ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். எல்லாருமே என்னக்கா ஜேகே டாப்பா வச்சு நிறைய எஃப்எஃப் கொடுக்குறீங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டாப்பா வச்சு 2 எஃப்எஃப் இருக்குடா. ஃபஸ்ட்டு இந்த எஃப்எஃப் போடுறேன், அப்புறம் இன்னொரு எஃப்எஃப் போடுறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேடா. அப்புறம் என்கிட்ட வந்து ஜூலை 27 உன்னோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ தான் டாப்பா வச்சபடி மாஃபியாவாக இருக்கிற மாதிரி ஜேகேக்கு பேபிஸ் இருக்கிற மாதிரி நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கேன். நீ கேட்ட மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன் சிஸ்டர். நான் பேட்டேவிஸ் மூவியில் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேயா, பெயின் ஆய்க்கட்ட. ஓகே, நீ கேட்ட எஃப்எஃப் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்ட மற்ற சிஸ்டர்ஸோட எஃப்எஃப்பையும் 1 by 1 போடுவேன். கண்டிப்பாக பண்ண தப்ப இப்போ பண்ண மாட்டேன். எல்லா எஃப்எஃப்பையும் என் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, எஃப்எஃப் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேயாடா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நோட் பண்ணி வச்சுட்டு எஃப்எஃப் எண்ட் ஆனதுக்கப்புறம் நான் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு டைம் கொடுத்து எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் பாருங்கடா, அங்கே வந்து நிறைய காற்றடிக்குது, அதனால வித்தியாசமாக நிறைய சவுண்டு கேட்குது. நான் பேசிகிட்டு இருக்க சொல்லையே நிறைய சவுண்டு கேட்குது. நானும் எவ்வளவோ கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அது வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. 2 டேஸாக வீடியோஸ் லேட் ஆகிறதுக்கு காரணம் இது தான். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண எப்போ உட்காந்தாலும் பயங்கரமாக காற்றடிக்கிறதுல எக்கச்சக்கமாக சவுண்டு ஹவுஸை சுற்றி இருக்குது. அதனால என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. 2 டேஸாகவே வீடியோஸ் அதான் ரொம்ப லேட் ஆகுது. 2 வீடியோஸ் 1 வீடியோஸ்க்கு மேலே போடவே முடியல. ஓகேயா, ஏதாவது பேக் சைடில் வாய்ஸ் கேட்டுச்சிங்கன்னா, என் வாய்ஸை தாண்டி வேறு வாய்ஸ் கேட்டுச்சிங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா பயங்கரமாக காற்றடிக்குது, ரொம்பவே பயங்கரமாக காற்றடிக்குது. அதனால சவுண்டு என் சவுண்டை தாண்டி அந்த சவுண்டு ஹவுஸ்க்கு வெளியேருந்து நிறைய கேட்குது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் நம்ம வந்து மாஃபியா, நம்ம ஜேகே வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, இதில் நம்ம ஜேகேயோட டேட் இருக்காங்க. நான் ஜேகேக்கு மாம் கிடையாது, ஸ்டெப் மாம். ஓகே, எந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும். நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து சொன்னால் நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்ட் சுகா, அப்புறம் நம்ம ஜேகோப். சுகா, ஜேகோப், ஒயன், இவங்க எல்லோரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேயோட ஃப்ரெண்டுன்னா நம்ம ஜிமினா மட்டும்தான். ஓகேயா, அந்தளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போகுது. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஹவுஸில் தான் ஒரு பர்சன்ட் பயங்கரமாக உட்காந்துருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தால் அது நம்ம ஜங்குக் தான். அவரோட பெட்ரூமில் உட்காந்துருந்து பயங்கரமாக க்ரை பண்ணுற மூமெண்ட்டை சுகாவும் ஜேகப்பும் நோட் பண்ணிவிட்டு, சரிடா க்ரை பண்ணாதடா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் என்னோட டேடு தானே. எனக்கு அப்புறம் இருக்கிற என்னோட பிரதருக்கு மேரேஜை பற்றி திங்க் பண்ணுற அளவுக்கு வந்துருக்காரு. நான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். என்கிட்ட வந்து மேரேஜுக்கான ஃபியான்சி பார்த்தாச்சு, ஒரு 1 வீக்கில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு தான் ஏதோ ஒரு பர்சன்ட்டாக மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியானு தெரியுமா. ஆனால் இப்போ ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி என்னோட பிரதர் ஜாக்குக்கும் அந்த பர்சன்ட் லீக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என்னை எல்லாரும் இக்னோர் பண்ணுறாங்க. என்னை பார்க்க சொல்ல அவங்களுக்கெல்லாம் பாவமாகவே தெரியலையா ஜேகோப், சுகா? ஏன் என் லைஃப் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது? என்னோடய மாம் மட்டும் டெத் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா என்னை பற்றி முழுக்க திங்க் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டுக்கு சரி நீ ஹவுஸில் இருக்காண்டா வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹவுஸ்லேருந்து ஒரு கிளப்புக்கு கூட்டுறாங்க. கிளப்லேயுமே தன்னோட மாம் டெத்தான மூமெண்ட்டும் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 10 ஏஜ் இருக்கும், 10 வயசு பையன்தான். அப்போவே நம்ம ஜங்குக்கோட மாம் டெத் ஆகிருப்பாங்க. ஜங்குக்கு அப்போ இருந்து சிங்கிளாக 2 இயர்ஸ் இருந்திருப்பாரு. அப்புறம் அவங்க டேடி இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு போதான பேபி தான் ஜாக். இப்போ ஜாக் இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஜங்குக்கோட டேடு கூட இப்போ கண்டுக்கிறது கிடையாது. ஜங்குக்கு உனக்கு என்ன வேணும், அவ்வளோதானா, அதுதானாங்கிற மாதிரி சும்மா ஜாக்குக்கு என்ன திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுப்பாரு. ஜங்குக்கிட்ட எதையுமே கேட்க மாட்டார். இந்த மாதிரி தன்னோட ஃபேமிலியில் தன்னோட மாம் இல்லாத பிளேஸில் தன்னோட டேடும் தனக்கு லவ் கொடுக்காத அந்த மூமெண்ட் ஜங்குக்கு ரொம்ப பெயின் கொடுக்கும். ஜங்குக்கோட மாமா ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணி செம்ம பெயின் ஆவார். இப்போ என்னென்னா ஜங்குக்கு இருக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே ஜாக்குக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் லீ அப்படிங்கிற பர்சனோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு தானே ஃபஸ்ட்டு பையன், ஜாக்கோட பிக் பிரதர். அப்போ ஜங்குக்கு தானே மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஜேகப்பு சுகாவும் ட்ரீட்லாம் கேட்டிருப்பாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்கேஜ்மெண்ட் முடிட்டுடா நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம்
கிளப்புக்கு போகலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கும் சொல்லியிருப்பாரு. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே தலைகீழ திரும்பிருச்சு. இந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டை பார்த்து தான் கண்ணு முன்னாடியே தன்னோட பிரதருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது. அவன் கேட்குறது கிடைக்குது, அவன் என்ன ஸ்டடி படிக்கணும்னு நினைக்கிறானோ அது கிடைக்குது, கார் கேட்டால் கார் கிடைக்கு, மொபைல் கேட்டால் மொபைல் கிடைக்கு, எல்லாமே கிடைக்குது. ஆனால் அந்த பிளேஸ்லேருந்து லவ் கொடுக்கறதுக்கு ஜங்குக்கு யாருமே இல்லை, டேடும் இல்லை. அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது. இந்த மூமெண்ட்லேயே நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணபடி, மாம் நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எதுக்காக என்னை இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போனேன், என்னை டேடு கூட இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, என்னை பற்ற திங்கிங்க இப்போ அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுதபடியே ட்ரிங்க் பண்ணபடியே இப்படி நம்ம ஜங்குக்கு புலம்பிட்டு இருந்தான். அதே கிளப்புக்குள்ளே நம்ம ட்ரக் ட்ரீல் பண்ண என்ட்ராகுவார். உள்ள என்ட்ராகி நம்ம ஜங்குக் டேபிளுக்கு ஒரு 3 டேபிளுக்கு மூவ் ஆன் ஆகி தான் நம்ம டேயும் ஜிமினா உட்காந்துருந்து ஏதோ ஒரு பர்சன்ட்டை டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டீல் பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் டீல் சக்ஸஸ் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணி நம்ம ஜிமினா தான், மச்சான் டீல் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, வாடா கிளப்புக்கு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சிங்கிளாக டேஸ் ரொம்ப ஆயிடுச்சு, 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே அந்த பிளேஸில் போய் மற்ற பர்சன்ஸ்லாம் டான்ஸ் பண்ணுவாங்கள்ல, அங்கே போய் டான்ஸ் பண்ணுறவங்க 2 பேரோட ஃபேஸ்லையுமே மாஸ்க் இருக்குது, மாஸ்கோட தான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இப்போ டேக்கிட்ட ஒரு பர்சன் டீல் போட வந்திருப்பான்ல, அவன் டீல் போட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன்லாம் போட வரல, டேயையே போட்டு தள்ள வந்திருப்பான். அது ஆல்ரெடி நம்ம வீமினுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் அவன் நம்மளை கில் பண்ணதுக்கு அட்டாக் பண்ணட்டும்ங்கிறதுக்காக 2 பேருமே டான்ஸ் பண்ணுற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ட்ரிங்க் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு, டே மச்சான் ட்ரிங்க் பண்ணுறியாங்கிற மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் இப்படி செம்ம டென்ஷனில் இருக்க நம்ம ஜங்குக்கு வேகமாக எழுந்து டேய் சைலண்ட்ரா, என்னடா அவ்வளோ வேறு கத்திட்டு இருக்கீங்க, கத்துனீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எழுந்து நின்று கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு வீமின்னே ஷாக் ஆகி யார்டா என்ன கத்துறதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், நான் இங்கே டென்ஷனில் இருக்கிறேன், என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கேர் காட்ட மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா என்ன அவ்வளோ பேர் ஜாலியாக என்ஜாய்வாக பண்ணிகிட்ருக்கீங்க, கிளப்பையே அடித்து நொறுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு அடே ஜங்குக்கு வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகவும் ஜேகப்போ நம்ம ஜங்குக்கு பிடிச்சா, டே தள்ளிப்படா, உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு லவ் காட்ட வச்சுருக்காங்க, எனக்கு லவ் காட்ட யார்டா இருக்கா, ஒருத்தருமே இல்லைடா, லவ் காட்ட ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்களா, அட்லீஸ்ட் என்னை லவ் பண்ணதுக்காவது ஒரு பர்சன்ட் இருக்காங்களா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் கத்திட்டு நேராக நம்ம வீமிக்கிட்ட தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா 2 பேருமே மாஸ்க் போட்டபடியே ட்ரிங்கில் செவர ஆன்சர் வச்சுருக்காங்களா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏண்டா டே இங்கே எல்லாருமே ட்ரிங்க் பண்ணதுக்கு எந்த ஒரு பொசிஷனில் இருக்காங்க, மாஸ்க்கை வேர் பண்ணபடி எப்படிடா நீங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவீங்கிற மாதிரி மாஃபியா கிங்கிக்கிட்டேயே போய் நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுவார். இந்த மாதிரி டேக்கிட்ட பேசுகிறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா இவன் இப்படி பேசுகிறான், டேயாங் அவன் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்பான், நீ விட்டுடா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் டேயோட ஹேண்ட்ஸில் இருக்கிறத டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சபடியே நம்ம ஜங்குக்கு அந்த ட்ரிங்கை ஸ்கிப் பண்ணி குடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பா டேய் செம்ம கடுப்பாக்குறானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த ரிங்கை மட்டும் குடிக்கிறதையும் குடிச்சிட்டு அது நல்லா இல்லைன்னு டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டே காண்டாகி உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் ஒரு பிளான் போட்டு இந்த பிளேஸ்க்கு வந்தால் நீ ஒரு பிளான் போட்டு எல்லாத்தையும் சொதப்படியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் நம்ம ஜங்கு கூட நெக்க இருக்குனப்படி நம்மகிட்டே பேசுவாராம். இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு ரொம்ப ரூடாக அரகண்டாக பயங்கரமாக ஒரு மாதிரி திட்டி ஃபைட் பண்ணுற மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி நெக்க பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஐஸ் அவ்வளோக்குள்ளே ரெட்டிஸ் ஆகி டீரி வந்துருக்க மூமெண்ட்டை டேயால் பார்க்க முடியுது. அதை ஃபீல் பண்ணுறாரு, ஜங்கு க்ரை பண்ணுறான்ங்கிறத. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஐஸ் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஐஸே நோட் பண்ணால் அது செம்ம பெயின், ஐஸு செம்ம பெயினில் இருக்குது ஃபீல் பண்ணபடியே ஜங்குக்கு நோட் பண்ணால் ஏன் விட்டுட்ட, இவ்வளோ வேகமாக பிடிச்சி இருக்குனல்ல, இன்னும் வேகமாக பிடிச்சி இறுக்கி கில் பண்ண வேண்டியது தானே, எதுக்காகடா விட்ட,
கீல் பண்ணுறா என்ன கீல் பண்ணுறா அப்படிங்கிற மாட்டி டேயோட ஷார்ட்டை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். இந்த மாதிரி உழுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா தான், டே என்னடா இது, நாங்கள் ஒரு பிளான் போட்டு வந்து நீ ஒரு பிளான் போட்டுட்ருக்க, தள்ளி போட அவனை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு வந்து நம்ம ஜிமினா பிடிச்சி இழுப்பாரா, எப்படி ஜொங்குக்கு பிடிச்சி இழுத்தா, நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக் டேயை பிடிச்சி இழுக்கிறாரு. டே ஏன்டா இப்படி பிளானை மொத்தத்தையும் சொதப்புற, விட்றா அவனுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபைட் பண்ண அந்த பிளேஸுக்குள்ளே ஜெயிக்க சுகாமேன்றாகி, டே ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணாதடா, அவங்கெல்லாம் பார்க்க ஏதோ வேற பர்சன்ஸ் மாதிரி தெரியுது, விட்றா அவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுத்தா முடியவே முடியாது. அவன் எனக்கு பிடிச்சி இருக்கிட்டான், அவன் தான் எனக்கு கில் பண்ணணும், நான் வரவே மாட்டேன், என் மேலே யாருக்குமே கேர் கிடையாது, லவ் கிடையாது, டே நீ யாருன்னே தெரியல, நீயே கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம டேயோட ஹிப்பு கிரிப்பாக பிடிச்சபடி விடவே மாட்டேங்கிறாரு. 4 மெம்பர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம டேயோட ஹிப்பை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜங்குக்கு நகர மாட்டேங்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேயை கில் பண்ண ஒருத்தன் வந்திருப்பாங்களா, அதை நோட் பண்ணிவிட்டு நல்ல மொமெண்ட், இதுதான் எனக்கும் வேணும், டே நீ அவன் கூட போராடிக்கிட்டே இரு, உன்னை நான் போட்டு தள்ளிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே கன் எடுத்து ரோல் பண்ணபடி கரெக்டாக டேயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுறான். இப்படி ஷூட் பண்ணால் எல்லாருமே ஷாக் ஆனான். ஜங்குக்கு இழுத்துக்கிட்டு இருந்த ஜிமினா, நம்ம சுகா, ஜேகப்பும் ஷாக் ஆனா. டேயை கிரிப்பை பிடிச்சிட்டு இருந்த நம்ம ஜங்குக்குமே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு என்ன சவுண்டுடா அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா நம்ம டேயை தாண்டி தான் இந்த கன் வந்து ஷூட் அவுட் ஆகியிருக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு மிரரில் போய் ஷூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஷூட் ஆன அடுத்த செகண்டு நம்ம டே வந்து இப்போ தப்பிச்சிட்டார்ல கன் ஷூட் பண்ணதில், அப்போ கண்டிப்பாக டே கில் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சு திரும்பவும் 2-3 புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணுறான். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் பக்கத்தில் இருக்க ஜங்குக்கு நம்ம டே கிரிப்பாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு நம்ம டேவருக்கு பேக் சைட்லேருந்து கன் எடுத்து ஒரே புல்லட் தான் ஷூட் பண்ணுறாரு. நேராக அந்த பர்சனோட ஃபோர்கட்டில் வந்து ஷூட் அவுட் ஆகுது. ஷூட் அவுட் ஆகி அந்த பிளேஸில் டெட்டானா இந்த மாதிரி 2 புல்லட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து வந்துருக்கும்ல, அதில் நம்ம டே வந்து ஹக் பண்ணபடி சேவ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக் பயந்து மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கி ஜங்குக் டேயோட செஸ்லேயே பட்டிருக்க மூமெண்ட்டை அந்த பர்சன்ட்டை போட்டு தள்ளிட்டு நம்ம டே தான், என்னையே நீ கில் பண்ணிடுவியாடா, நீ கில் பண்ண நான் பார்த்துட்ருப்பேண்ணா, ஆனால் இவனால் தான் எனக்கு போட்ட பிளான் கொஞ்சம் மிஸ் ஆக பார்த்துச்சுங்கிற மாதிரி இப்படி ஒரு மாதிரி மயக்கத்தில் மேலே விழுந்துருக்க நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் எழுந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுப்பலாங்கிற மாதிரி பார்த்தேன். அவர் ஃபுல்லாக ஃப்ளாட்டு இந்த மாதிரி மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிவிட்டு, இவனை முதல்ல அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினேன் நம்ம ஜேகப்பும் நம்ம சுகாவும் டக்குன்னு வந்து ஜங்குக்கு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஃபுல்லாக அவர் மயங்கியிருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம சுகாவும் ஜேகப்பும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரி இங்கே ஃபைட் ஆகி இப்போ அப்படியே டேயோட பிளேஸில் காட்டுது. நம்ம டே தான் அந்த பர்சன்ட்டை கில் பண்ணியாச்சுல, அது மட்டும் இல்லை அந்த பர்சன் போட வேண்டிய டீல் பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம டே சைன் வாங்கியிருப்பாரு. அந்த பேப்பர்ஸ் அப்படியே அவங்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் முன்னாடி நீட்டுறாரு. பார்த்தீங்களாடா பேப்பர்ஸ் நம்ம ஹேண்ட்ஸில், அவனை கில் பண்ணியாச்சு, அந்த பிளேஸில் இருக்கிற டெண்டர் நமக்கு தான், அந்த ஒர்க்கை மட்டும் பண்ண போகிறது இனி நம்ம தான், ஒர்க்கை இனி சின்சியராக பண்ணணும், எவனாவது ஒர்க்கில் சொதப்புனீங்க அவனை மாதிரி தான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு நம்மகிட்டே கரெக்டாக அவரோட ரூமுக்குள்ள என்ட்ராகி அவர் வேர் பண்ணியிருக்க அந்த கோட்டை ரிமூவ் பண்ணி கீழே வைப்பாரா. அந்த மாதிரி வச்சோம். டேயோட ஹேண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஒரு ப்ரேஸ்லெட் விழுது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரேஸ்லெட்டை எடுக்கிறாரு. எடுத்து அது ஜங்குக்கோட ப்ரேஸ்லெட் தான், ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருந்திருக்கும். அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு இது என்னது, ஒருவேளை யாராவது என்ன செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது சிப் மாதிரி ஏதாவது பொருத்தி அனுப்பிட்டாங்களோ, இதில் ஏதாவது மைக் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து செக்லாம் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது நார்மல் ப்ரேஸ்லெட் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி என்னோடய ஷார்ட்டுக்கிட்ட எப்படி வந்துச்சு என் ஷார்ட்டில் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். கிளப்பில் நம்ம ஜங்குக் பண்ண மூமெண்ட்டு தான் அப்படியே முழுக்க நம்ம டேக்கி திங்க் ஆக்குது. அவன் அதாக தான் இருக்கும், கண்டிப்பாக அவன் தான். அவன் யார் மண்டல எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டான். ஆனால் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் பேசுகிறது தான் அந்த மாதிரி பேசினான், ஆனால் அவனோட ஐஸில் அவ்வளோ பெயின் இருந்துச்சு.
அது அவன் ஐஸை பார்க்க சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரேஸ்லெட்டை நோட் பண்ணபடியே பேசிகிட்டு இருப்பாராம். இதை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, டேய் மச்சான் இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா என்னடா? ஏதாவது இருக்கா என்ன? யாராவது நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மைக் எதுவும் வச்சு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாரி அதை டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி உடைக்க போவாரா. டே அதை உடச்சிடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே இப்படி சும்மா சும்மா திருப்பி திருப்பி பார்த்தா அதில் இருக்கிறது தெரியாதுடா, உடச்சி பார்த்தா தான் மைக் இருக்காங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டேமேஜ் பண்ண போவார். இந்த மாதிரி போனால், டே அது ஒன்றும் இல்லை, அது 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 கிளப்பில் ஒருத்தன் என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தானே. ஆமாம், உன் உயிரை மொத்தத்தையும் எடுக்கிற மாதிரி ஒருத்தன் பேசியே உன்னை கொன்னானே. அவன் ஹேண்ட்ஸில் இருந்ததுன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்கிறாரு. சரி விட்றா தூக்கி போட்டுருதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அங்கேருந்து நட்டு பண்ணா, ஹே தாண்டா கொண்டா நானே வச்சுக்கிறேன், ஏன்னா வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, டேய் மச்சான் ப்ரேஸ்லெட்டை மட்டும் வச்சுக்கிறியா இல்லை ப்ரேஸ்லெட்டுக்கு ஓனரையும் வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கலாய்க்கப்போம். டேய் அப்படி இல்லைடா, அவனை எங்கேயாவது இன்னொரு ப்ளேஸில் பார்த்தோம்னா இந்த ப்ரேஸ்லெட்டை நான் அவங்ககிட்டே கொடுக்கணும்டா, அதுக்குடா, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியா நம்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அந்த ப்ரேஸ்லெட்டை டேயோட ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஜங்குக்கோட ஹவுஸில் தான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருப்பார்ல. ட்ரிங்க் பண்ண மூமெண்ட்டோடையும் சுகாவும் ஜேகப்பும் ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட ஸ்டெப் மாம் வந்து ஜங்குக்கு எப்படியாவது ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு ஜங்குக்கோட டேடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, உங்கள் சன் என்ன மாதிரி நடந்துக்கிறான் பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் அவனோட பிரதரோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பிளேஸ்லேருந்து கூட போகலை, ஆனால் அதுக்குள்ளே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட டேடை வந்து திட்டுறாங்க. அப்படின்னு தான் ஜங்குக்கு வந்து ஒரு கோவத்தில் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புவார். அப்படின்னா இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜாக்குக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெம்மாக வந்து பேசினா ஜங்குக்கு இப்போ அவரோட பெட்டில் பட்டபடியே சுகாவின் ஜேகப்பையும் நோட் பண்ணிவிட்டு, ஹெட்டேக்காக இருக்குடா, நீ நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டடா, அது மட்டும் இல்லை நம்ம ட்ரிங்க் பண்ண ட்ரிங்கை தாண்டி அதர் பர்சன்ட் ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ட்ரிங்குமே ட்ரிங்க் பண்ணேன், அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் புல்க்கு, தான் உனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் உனக்கு வாட்டர் ஹீட்டர் சொல்கிறேனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப்பும் நம்ம சுகா வந்து நம்ம ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காருல, அந்த ட்ரிங்க் போர்டு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி கஷாயம் மாதிரி கேட்குறாங்க. அதையுமே மெயின்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை அதே பிளேஸில் நம்ம ஜாக்கை என்கேஜ்மெண்ட் பண்ண வந்து லீ முழுக்க நோட் பண்ணிகிட்ருப்பான். முழுக்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு சுகாவும் ஜேகப்பும் ஜங்குக்கு அதை எடுத்து கொண்டு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நான் ஜாக்கோட ரூமுக்கு தான் போகிறேன், நான் கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் டைம் ஆகிடுச்சு உங்கள் ஹவுஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, இல்லை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னோம். அதான் நான் கூப்பிட்டுக்கிறேங்கிறோம்ல, நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அதை கொடுக்கறதுக்கு லீயை கொண்டு வரான். அந்த மாதிரி கொண்டு வந்தா சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப்பும் சுகாவும் கரெக்டாக பைக்குக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கோட டேடுக்கு கொஞ்சம் கூட ஜங்குக்கு மேலே லவ்வே இல்லை. என்ன மாதிரி ஒரு பேரண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டிக்கிட்டே இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம சுகாவும் ஜேகப்பும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகலான்ங்கிற மாதிரி பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கோட ரூமில் கரெக்டாக லீ என்ட்ராகி இந்த மாதிரி பெட்டில் பட்டுருக்கு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மேலே தான் யாருமே கேர் காட்டலைல்ல, யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிகவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவான். இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு காண்டாகி அந்த கஷாயம் மட்டும் இவனுக்கு கொண்டு வந்திருப்பார்ல, அதை எடுத்து லீ மேலேயே நம்ம ஜங்கு ஊற்றிடுவார். இந்த மாதிரி ஊற்றுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிற இந்த சவுண்டும் ஜங்குக்கு வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த ரூமை விட்டு வெளியே லீ இழுத்துட்டு வர மூமெண்ட் மாதிரியும் அப்படியே சவுண்டு கேட்குது, ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது ஹவுஸ்குள்ளே. இப்படி பைக் ஸ்டார்ட் எடுக்கிற நம்ம பாய்ஸ் 2 பேருமே இதை நோட் பண்ணிவிட்டு எதுக்காக ஜங்குக்கு எந்த கத்துறான் அப்படிங்கிற மாரி திரும்பவும் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா நம்ம ஜங்குக்கோட ஸ்டெப் மாம் தான் ஜங்குக்கு வந்து லீயோட ஃபேஸில் வந்து நம்ம ஜங்குக்கு கசாயத்தை ஊற்றிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்து உனக்கு என்ன திமிருடானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி திட்டினபடி ரூமுக்கு வெளியே பிடிச்சி தள்ளுவாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கு ரொம்ப காண்டாகி நம்ம ஸ்டெப் மாம் கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு.
ஃபர்ஸ்ட் டைம் எதிர்த்து பேசுகிறாரு. என்கிட்ட அவன்டா மிஸ்பிஹேவ் அப்ளை பண்ணால் அதுக்கு நான் பனிஷ் பண்ணால் என்னையே எல்லோரும் சேர்ந்து பனிஷ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாரி ட்ரிங்க் பண்ண போர்டில் செம்ம கோவமாக கத்திட்டுருப்பாரு. அந்த மாதிரி கட்டுனா ஜங்குக்கோட ஸ்டெப் மாம் ஜங்குக்கோட டேடை நோட் பண்ணிவிட்டு உங்கள் பையனோட பிஹேவியரை பார்த்தீங்களா, எந்த மாதிரி அவன் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்தீங்களா, ட்ரிங்க் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், எல்லாருமே பண்ணுறது தானேன்னு சொன்னீங்க கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி, எப்படி பண்ணியிருக்கான் பாருங்கள். என்னோட சன்னோட ஹஸ்பண்டோட ஃபேஸில் ஃபியான்ஸோட ஃபேஸில் இந்த மாதிரி கசாயத்தை ஊற்றிருக்கான், அதுவும் எவ்வளோ சூடாக இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாரி செம்மையாக நம்ம ஜங்குக்கு எப்படியாவது ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பணுங்கிற மாரி ஜங்குக்கோட டேட்டை பேசுகிறாலுமே ஜங்குக்கோட டேட்டு கோமாகி ஜங்குக்கு 2-3 டைம் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடித்தாலுமே டேட் உனக்கு என்ன பைத்தியமா, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிற, அவங்க சொல்கிறத கேட்குற, அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்காமல் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்காங்கங்கிற ஒரு திங்கிங்கில் தானே நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி எல்லாமே நம்ம ஜங்குக்கு தானுங்கிற மாரி அவ்வளோ பேர் சேர்ந்து ஜங்குக்கு திட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு டேடிக்கு என்ன பேச ஏது பேசணும் ஒன்றுமே தெரியாமல் ஜங்குக்கு முதல்ல நீ ரூமில் போய் சைலண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாரி கட்டுவோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என் மேலே எந்த தப்புமே இல்லை, ரூமில் போய் நான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஜங்குக்கோட டேடை புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளுனா எல்லாருமே இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா, இனாஃப் போதும், இதுக்கு மேலே இந்த பிளேஸில் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி ஒரு லைஃப் ஃபேமிலி எனக்கு தேவையில்லை, என் மேலே தப்பில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே கேம் ப்ளே பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மைங்கிற மாதிரி என்ன ரூம்குள்ளே போயிருக்க சொல்கிறீங்க, தப்பே என் மேலே இல்லை, நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், ஜங்குக் பைத்திய மாதிரி பேசாத, போ ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இனாஃப் டே இனாஃப், எனக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணது போதும் டேட், இனாஃப், இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு டேடும் வேண்டாம், இப்படி ஒரு ஃபேமிலிக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போவாரா. இதை ஜாக்கோட மாமும் நோட் பண்ணிவிட்டு பா ஜங்குக்கோட டேடு தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார்னு பார்த்தேன், ஜங்குக்கா வெளியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியானா ஜங்குக்கோட டேடுக்கு தான் ரொம்ப பெயின் ஆகுது. ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஜங்குக்கு நான் சொல்கிறத கேளுடா, ஜங்குக்கு நான் சொல்கிறத கேளு, ரூமுக்கு போடா அப்படிங்கிற மாரி இப்படி கத்திக்கிட்டே பின்னாடி வந்தா நம்ம டேடு பேசுகிறதெல்லாம் நம்ம ஜங்கு கேட்கல, எப்போதுமே உனக்கு செகண்ட் ஒய்ஃபும் அவங்க சன்னு தான் முக்கியங்கிற மாரி கோவத்துலேயே அப்படியே வெளியே வந்து சுகவும் சேக்கப்பும் டோருக்கு வெளியே நின்று இதை மொத்தத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாங்கடா அங்கே 2 போகலான்ங்கிற மாரி அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் நம்ம சுகாவும் ஜேக்கப்புமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம சுகாவும் ஜேக்கப்பும் நம்ம ஜங்குக்கு கூட்டு வராங்க. ஜங்கு கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகி அப்படியே போய் பெட்டில் பட்டுட்டாரு, க்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மொமெண்ட்டை பார்க்க சொல்ல சுகாவுக்கும் ஜேக்கப்புக்கும் ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ தான் ஜங்குக்கு ஏதோ கம்ஃபர்ட் பண்ணி ஹவுஸில் கொண்டு விட்டோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஜங்குக்கு ஹேட் பண்ணுறாங்களே, ஜங்குக்கு ஹோல் லவ்வை யார் தான் கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரியலையே. சப்போர்ட் நம்ம பண்ணலாம், லவ் கொடுக்க ஒரு பர்சன்ட் வேணுமேனுங்கிற மாதிரி ஜேகப்பும் நம்ம சுகாவும் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் நம்ம 3 பாய்ஸஸுமே போகிறாங்க. இந்த மாதிரி போய் காலேஜுமே அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஜங்கு கம்படி சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. என்னங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டான், ப்ளீஸ்டா நானும் பார்ட் டைம் ஜாப்பு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு மணி வேணும், நீங்களாம் ஒரு பிளேஸ்க்கு பார்ட் டைம் ஜாப் போகிறீங்களா, எனக்கும் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆல்ரெடி ஜேக்கப்பும் நம்ம சுகாவும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருப்பாங்க. அந்த பிளேஸில் இப்போ ஒர்க்கு இல்லை. இதை நோட் பண்ணிவிட்டு சரி என்னோட ஹயாங்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பிளேஸில் ஒர்க் இருந்தால் ஒன்று அந்த பிளேஸ்க்கு அனுப்புகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேக்கப் என்ன செய்வார்னா கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட லைஃப்பில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவன் ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டான். அவனுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குமானுங்கிற மாதிரி கேட்கவும், டே ஒர்க் இருக்குது, ஆனால் பட் அது ஒரு கம்பெனியில் ஈவினிங் டயத்தில் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க்கு முடிஞ்சு போனதுக்கப்புறம், அதாவது ஒர்க்கு 6 o'clock 7 o'clock போல் முடியும்னா ஜங்குக்கு வந்து 5 o'clock வந்து அந்த கம்பெனி மொத்தத்தையுமே க்ளீன் பண்ணணும், மிரரை க்ளீன் பண்ணணும், அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸு ஃபைல் பேப்பர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அதை கரெக்டான பிளேஸில் அரேஞ்ச் பண்ணணும். கம்பெனியில் தான் நம்ம ஜங்குக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ஒர்க் பண்ண அவன் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அது ரொம்ப கஷ்டமே ஹயாங், சிங்கிளாக அவன் எப்படி அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணுவான், சிங்கிளாக இல்லை, அங்கே இன்னும் 2 மெம்பர்ஸ்க்கு மேலே ஒர்க் இருக்குது, நீங்கள் வேணால் சேர்ந்தே ஒர்க் பண்ண போங்களேன்,
இங்கே நீங்கள் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற சேலரியை விட அங்கே உங்களுக்கு அதிகமாகவே ஒரு மந்த்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகாவும் ஜேகுப்புமே காஃபி ஷாப்புக்கு வேலைக்கு போகிற அந்த மூமெண்ட்டுக்கு அதில் வந்து மணி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இதேமாரி கம்பெனி ஒர்க்குக்கு போனால் கண்டிப்பாக சேலரி நிறைய கிடைக்குங்கிற மாரி நம்ம ஜீன் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நிஜமாலுமா? ஆமாம், காலேஜெலாம் முடிஞ்சு நீங்கள் 5 o'clock கரெக்டாக அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். கம்பெனி மட்டுமே க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அங்கே இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாமலே வச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற சிஓ உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகணும். அப்புறம் காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்ட் அதே கம்பெனியில் நீங்களும் ஒரு பர்சண்டாக ஒர்க்குக்கு போகலாம். அங்கேயே உங்களுக்கு பர்மனெண்ட் ஒர்க் அந்த சிஓவே வச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா இப்போ நம்ம பாய்ஸஸ் வந்து காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கம்பெனிக்கெலாம் ஒர்க் போக முடியாதுல்ல. அதனால் நம்ம ஜீன் இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச கம்பெனிங்கிற மாரி நம்ம டேயோட கம்பெனி தான் மொத்தத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு 3 மெம்பர்ஸுமே அந்த பிளேஸ்க்கே போகிறோம். அந்த கம்பெனியோட அட்ரஸை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிம் குரூப் ஆஃப் கம்பெனி அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ ஐயாங்க என்ன சொல்கிற? கிம் குரூப் ஆஃப் கம்பெனியா? இந்த கண்ட்ரிலே டாப் பிஸ்னஸ்மேன், டாப் கம்பெனி கிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் ரொம்ப எக்ஸைட் ஆனால் அந்த கம்பெனி தான்டா அங்கேடா ரொம்ப சுறுசுறுன்னு வேலை பார்க்குற மாதிரி துருன்னு வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் பர்சன்ஸ் வேணும்ன்ட்டு என்ற அந்த சிஓ கேட்டிருந்தான். எல்லாத்தையுமே சொதப்பி வச்சுருக்காங்களாம் எம்ப்ளாயிஸ். நீங்கள் அந்த பிளேஸில் போய் கொஞ்சம் க்ளீனாகவும் பார்த்துக்கணும். எம்ப்ளாயிஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மூமெண்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அந்த சிஓ காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோடையே உங்களை ஒர்க்குக்கு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவ்வளோ பெரிய டாப் கம்பெனியில் நமக்கு ஒர்க் கிடைச்சா நல்லதுதான். நாங்கள் அந்த பிளேஸில் இப்போ ஒர்க்குக்கு போகிறோம் பார்ட் டைம் ஜாப் மாதிரி. காலேஜ் ஸ்டடி முடிய 6 மந்த் இல்லாட்டி 7 மந்த்துன்னு இருக்குது. கண்டிப்பாக அந்த பிளேஸ்லேயே நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் நமக்கு அந்த பிளேஸ்லேயே ஒர்க்கும் கிடைக்குங்கிற மாரி நம்ம ஜேக்கப் ரொம்ப ஹாப்பியாகி ஜின்னுக்கு செம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்னோட கசின் என்கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையுமே சொன்னான். இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் கிம் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை இருக்குதான். அதுவும் அது பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். நம்ம எப்படி காஃபி ஷாப்பில் அங்கே இருக்க பர்சன்ஸ்க்கு ஃபுட்டு காஃபிலாம் எடுத்து கொடுக்குறோமோ அதேமாரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு நம்ம அந்த ஒர்க்லாம் பண்ணுறோம். ஒர்க்கை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணி சிஓவோட ஹார்ட்டில் இடத்த பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே ஸ்டடி முடிஞ்சதோட நமக்கு ஹெவி சேலரியில் ஒர்க்கை அங்கேயே வாங்கி கொடுக்குறதா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. சரி எப்படியோ ஜொங்கு கூட சேர்ந்து 3 மெம்பர்ஸுமே ஒரே பிளேஸில் ஒர்க் கிடைக்குங்கிற மாதிரி ஹாப்பி ஆகி இங்கே பார்க்குற பார்ட் டைம் ஜாபில் சேலரி கம்மி, அதே டேயோட கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா சேலரி அதிகங்கிறதுக்காக நேராக டேயோட கம்பெனிக்கு 3 மெம்பர்ஸுமே வராங்க. இந்த மாதிரி 3 மெம்பர்ஸுமே வந்தால் இப்போ நம்ம ஜொங்குக்கு சுகர் ஜேகுப்போ நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நம்ம ஹாரி தான், டேய் என்னடா 3 பேரும் பார்க்க சொல்ல ஏதோ ஒர்க்குக்கு வந்த மாதிரி தெரில, எல்லாரையும் அடித்து தூக்கி போட வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே நான் தான், இந்த கம்பெனி மேனேஜர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக கேரி பேசுவானா. டேய் இவன் பேசுகிற பேச்சுக்கே இவனை அடிக்கணும் போல் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவாரா. நீ பார்க்க சொல்ல ரொம்ப பைல்வான் மாதிரி இருக்கிற, பாடி பில்டர் மாதிரி இருக்கிற, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு கூப்பிடுவோம். ஜொங்கு கரெக்டாக வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார்னு சொல்கிறா, ஒர்க்குக்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரி சார் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ ரொம்ப திமிராவா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு கடுப்பேற்ற விடமா இங்கே இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் ரொம்ப டேட்டி ஆயிடுச்சு, நல்லா பல்லன்னு க்ளீன் பண்ணி பார்ப்போம், நான் நின்னா என் ஃபேஸ் எனக்கே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சும்மா போய் பார்த்தாலே உன் ஃபேஸ் நல்லா தானடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு முணுமுணுக்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஹேரி காண்டாகி என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை சார், பல்லான்ட்டு அப்படியே மிரர்லாம் ஜொலிக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் நம்ம சுகா அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து போனால் சுகா ஊஞ்சிக்கு போய் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க.